பிக் எஃப்எம் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திகா. இன்னைக்கு IVF awareness session. So today we have a very special guest joining us, Dr. Hemalata, Hema Medical Center, Madurai. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. Thanks for your time first. வணக்கம் கார்த்திகா. I am very much happy to be here. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. Here I want to give so many things that are தெரியாத விஷயங்களை வந்து பேசுறதுக்காண்டி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காண்டி ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? எஸ் டாக்டர். இந்த இன்ஃபர்டிலிட்டினா என்ன டாக்டர், அண்ட் ஹவு காமன் இஸ் இட் அமாங் கப்பிள்ஸ்? இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா குழந்தை அவங்க கரு வந்து உண்டாக முடியாத விஷயம். அது வந்து that is after a married life unprotected intercourse, that is without using anything, அதாவது அவங்க வந்து குழந்தை வேண்டான்னு சொல்லி ஏதாவது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இல்லாம ஒரு அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் 1 இயர்க்கு வந்து அவங்க தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்தாலும் எந்த விதமான அதாவது இந்த இதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த தடுப்பு முறைகளையும் பின்பற்றாமல் வெறும் தாம்பத்திய உறவத்துல வந்து குழந்தை கிடைச்சிரும்ங்கிற நம்பிக்கையின் பேரில் அவங்க வந்து இருந்தாலும் அந்த 1 வருடம் கழித்தும் அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னா அது எந்த ரூபத்துலனாலும், அதாவது ஒரு இனிஷியல் பிரெக்னன்சி கூட ஒரு 10 days 40 days 50 days கூட அந்த மாதிரி கூட தாண்டாத அந்த தம்பதிகளை நம்ம வந்து என்னன்னா இன்ஃபர்டிலிட்டி கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை இல்லை அவங்களுக்கு, அது அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத வந்து அவங்களுக்கு உணர்த்தணும். ஸோ ஆக்சுவலி நாங்க வந்து எப்படி இங்கிலீஷ்ல, அதாவது எங்களுடைய மெடிக்கல் நாலேஜ்ல வந்து நாங்க சொல்லுவோம் அப்படின்னா, infertility is defined as not having a pregnancy even after 1 year of unprotected intercourse. இது பேரு தான் infertility. இது வந்து என்னன்னா 2 வகைப்படும். ஒண்ணு வந்து பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி, இன்னொன்னு வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா ஒரு தடவை கூட அவங்கனால வந்து கன்சீவே ஆக முடியல, அதாவது ஈவன் நான் சொன்ன மாதிரி அபார்ஷன்ஸ் அந்த மாதிரி கூட ஆகவே முடியல, எதுவுமே ஒரு தடவை கூட வந்து கன்சீவே ஆகல அப்படின்னு சொன்னா அது பேரு பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி. இஃப் அவங்க வந்து கன்சீவ் ஆயிட்டு ஒரு தடவை கன்சீவ் ஆகுறாங்க, டெலிவரி ஆறாங்க, அதுக்கப்புறம் அவங்களால வந்து கன்சீவ் ஆக முடியல, இல்ல கன்சீவ் ஆயிட்டு அபார்ட் ஆயிடுச்சு, இல்ல மிஸ்கேரேஜஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்களால கன்சீவ் ஆக முடியல, இந்த மாதிரி தம்பதியினரை நாங்க வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி ஒரு தடவை கூட கன்சீவ் ஆகாதது, செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி ஆகி அவங்களுக்கு வந்து முழுமையாக வந்து கிடைக்காம போகிறது செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கேட்டீங்க நீங்க எவ்வளவு சதவீதம் வந்து நம்ம காமனா வந்து நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஒரு 20-25 years பேக் வந்து என்னன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம ஒரு 100 பேர்ல வந்து என்னன்னா ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் அந்த மாதிரிதான் வந்து நம்ம வந்து ஒரு 25-30 years பேக், நான் சொல்றது 90s வந்து நம்ம பாக்குறப்போ அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா இப்ப கால சூழ்நிலைகள் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 1 in 6 கப்புள், அதாவது 6 கப்புள்ல ஒருத்தருக்கு வந்து என்னன்னா இது வந்து பாதிப்பு வந்து தெரிய வருது. இன்னொன்னு வந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 100% அப்படின்னு சொல்றப்ப வந்து என்னன்னா 17.7, அதாவது 17.7% ஆஃப் தி கப்பிள்ஸ் ஆஃப் அவுட் ஆஃப் 100 கப்பிள்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து 20 கப்பிள்ஸ்க்கு வந்து என்னன்னா இப்ப குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. இது எதனால வருது அதெல்லாம் நான் பின்னாடி நான் சொல்றேன். பட் ஆனா இப்போ வந்து என்னன்னா இது ஒரு முதல்ல வந்து கல்யாணம் ஆன உடனே வந்து ஈஸியா வந்து ஒரு 9 மாதத்திலேயே வந்து அடுத்த பிரெக்னன்சி ஈஸியா வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க. அப்பெல்லாம் வந்து நான் படிக்கிறப்பெல்லாம் வந்து பர்த் கண்ட்ரோல்காண்டி தான் நாங்க வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம். அதாவது நம்ம எப்படியெல்லாம் வந்து பிரெக்னன்சியை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மளுடைய முக்கியத்துவம் படிப்புல இருந்தது. ஆனா இப்போ வந்து ஒரு பிரெக்னன்சி கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கிறது. அந்த பிரெக்னன்சியை வந்து சீரா நம்ம அந்த நிறைய மாதம் வரைக்கும் கொண்டு போறது அதுக்கு மேல பெரிய டார்கெட்டா இருக்குது. அதுக்கப்புறம் டெலிவரி. ஸோ எவ்ரிதிங் இஸ் பீயிங், இது எல்லாமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம மாத்தினதுனால. ஸோ இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் யூனிவர்சலா எடுத்தா அரௌண்ட் 18% வந்து நம்மளுக்கு காமனா இருக்குது. Okay, doctor, thank you. இந்த இன்ஃபர்டிலிட்டில பிரைமரி காசஸ் ஃபார் போத் men and women என்ன டாக்டர்? ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லுங்களேன்.
ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸா இல்ல ரீசன்ஸா? ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். Okay. So actually this infertility is a very huge topic because இது வந்து என்னன்னா ரெண்டு பேரு சம்பந்தப்பட்டது, அதாவது ஒரு ஆணுடையதும் ஒரு பெண்ணுடையது. ஸோ காசஸ்ல வந்து நம்ம வந்து வந்து எதனால வந்து உண்டாகல அப்படிங்கிறத வந்து ரூல் அவுட் பண்ணணும். ஸோ பேசிக் ஒரு சிம்பிள் ரீசனா இருக்கும். அதனால கூட எத்தனையோ குழந்தைங்க வந்து என்னன்னா கல்யாணம் ஆகி ஆனா வந்து இன்டர்கோர்ஸ் எப்படி ப்ராப்பரா பண்ணணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை கூட வந்து செய்ய முடியாம ஒரு சின்ன ஸ்டெப்பா இருக்கும், அது கூட வந்து பண்ண முடியாம அவங்க வந்து கன்சீவ் ஆகாம இருக்கலாம். சோ லைக்வைஸ் வி ஹாவ் டு கேட்டகரைஸ் எதனால வரல அவங்களுக்குறது. சோ மேல் ரீசன்ஸ், அதாவது ஆணுக்குள்ள ரீசன்ஸ் வந்து என்னன்னா ஒரு 30%, பெண்ணுக்குள்ள ரீசன் வந்து ஒரு 30%, இரண்டு பேரும் கம்பைண்டா வந்து ஒரு ரீசன்ஸ் அவுட் பண்றது வந்து ஒரு 30%. என்ன ரீசன்னே நம்மளுக்கு தெரியாம வந்து அவங்க கன்சீவ் ஆகாம இருப்பாங்க, அது வந்து ஒரு 10%. சோ ஒரு 1/3 and 10% இப்படிதான் வந்து நம்ம ரீசன் அவுட் வந்து பண்ணுவோம். அப்படி ரீசன் அவுட் பண்றப்ப வந்து we will find out what are the causes. வந்து ஆணுக்கு பாக்குறப்ப வந்து ஆண் உறுப்புகள் வந்து நல்லா இருக்குதா இல்லையா, அதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா. சோ அதுக்கு அடுத்து அவங்களுடைய ஹார்மோன் டெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களுடைய செமன் டெஸ்ட் வந்து எடுத்து பார்ப்போம். அந்த செமன்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அணுக்கள் இருக்கா. இப்ப இருக்கிற நம்ம தட்பவெப்பநிலை, ரெண்டாவது அவங்களுடைய உட்கொள்ளும் உணவு, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், அவங்களுடைய ஒர்க்கிங் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஆணுடைய விந்துக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த விந்துகளுடைய தன்மையை வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து ஓவரியோடைய தன்மை எப்படி இருக்கு, டியூப் தன்மை எப்படி இருக்கு, கர்ப்பப்பை தன்மை எப்படி இருக்குது, அண்ட் பிரெயின் ஹார்மோன்ஸ் எப்படி வந்து அவங்களுக்கு வேலை செய்யுது அப்படிங்கறத அவங்களுக்கு கண்டுபிடிப்போம். ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லற வாழ்க்கை வந்து எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறதுல அதுல என்ன தடங்கல்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். கடைசியா ஒண்ணுமே ரீசன் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அந்த இன்ஃபர்டிலிட்டில வந்து போடுவோம். சோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பாக்குறப்ப வந்து ஒவ்வொரு அந்தந்த ரீசன் எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குதோ அந்தந்த ரீசன். இப்ப சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஆண் உறுப்புகள் வந்து சரியா வளரல, இல்ல அவங்களுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, இல்ல அவங்கனால வந்து இந்த செயலை வந்து ஒழுங்கா செய்ய முடியல அப்படின்னா ஆண்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அந்த மேல் ஃபேக்டரை ஃபுல்லா எவாலுவேட் பண்ணி அதுக்குள்ள ஹார்மோன் டேப்லெட்ஸோ இல்ல அதை சரிப்படுத்துறதுக்குள்ள மருந்து மாத்திரைகளோ கொடுத்தோமோ அப்படின்னா அவங்க வந்து நேச்சுரலாவே நார்மலா சரியாயிருவாங்க. சோ அவங்க வந்து ஈஸியா வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க. சோ இது எடுத்த உடனே வந்து பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட், நம்ம டெஸ்ட் பேபி அப்படி இப்படி எல்லாம் போகவே வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பெல்லாம் வந்து என்னன்னா ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் அப்படின்னாலே இவங்க டெஸ்ட் பேபி தான் போவாங்க, இவங்க வந்து ஆர்டினரியா ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மக்கள் மனசுல வந்து எப்படி ஒரு சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா பைத்தியம் இல்ல மென்டலி ரிட்டார்டட் பேஷண்ட்ஸ் தான் வந்து பைத்தியக்கார சைக்காட்ரிஸ்ட போவாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் வரணும்னா இவங்க வந்து டெஸ்ட் டியூபுக்கு தான் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்ல மாட்டாங்கிற ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் வந்து மக்கள் மத்தியில இருக்குது. ஆனா சில ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படியும் பண்றாங்க, எடுத்த உடனே டெஸ்ட் டியூப் பேபி பண்ற ஸ்டேஜஸும் இருக்குது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா பேசிக் ரீசன் அவுட் வந்து பண்ணி பார்க்கணும், நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன ஃபேக்டரா இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெண் உறுப்பு வந்து கொஞ்சம் தாம்பத்திய வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில அனுமதி கொடுக்கறதே வந்து கஷ்டமா இருக்கும், அது வந்து கடினமா இருக்கும், வலி இருக்கும். சோ அதை நாங்க வந்து ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் ஒண்ணு இல்ல, ஒரு லேசா மயக்க மருந்து கொடுத்து அந்த துவாரத்தை வந்து கொஞ்சம் நம்ம வந்து விரிவாக்கி விட்டோம் அப்படின்னாலே அந்த பெயின் எல்லாமே சரியா போயிடும். சோ இது மாதிரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லயே வந்து சிலருக்கு வந்து என்னன்னா ஒண்ணுமே இருக்காது, அந்த கர்ப்பப்பைக்குள்ள போற பாதை வந்து அடைச்சு இருக்கும், அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி விட்டா போதும், அவ்வளவுதான், அவங்க ஈஸியா அடுத்த மாசமே கன்சீவ் ஆயிட்டு வந்துடுவாங்க. சோ ஒண்ணுமே இல்லையா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல மட்டும் கொஞ்சம் மாத்த சொல்லி அவங்களுடைய சாப்பாட்டு ஆகாரம் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிட்டு வேற என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல்ல வந்து நம்ம அந்த இன்க்ரீஸ் பண்ற ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்குள்ள அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் அப்படின்னா அதுலயே வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் டெஸ்ட் டியூப் பேபி தான் வந்து ஃபைனல் சொல்யூஷன் ஃபார் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். டெஸ்ட் டியூப் பேபி பண்ணியும் நிறைய பேருக்கு வந்து ஃபெயிலியர் வர்றதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்தந்த இடத்துல ரீசன் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து we have to enter into the treatment. Okay, doctor. And in the IVF அந்த process explain பண்ணுங்க, and ART அதையும் சொல்லுங்க டாக்டர். See, artificial reproductive technique அப்படின்னா தான் வந்து ART அதோடைய full form. IVF அப்படிங்கிறது வந்து in vitro fertilization, அதாவது உடம்புல வந்து இயற்கையா நடக்கிற அந்த ஒரு கலவை, அதாவது நம்மளுடைய ஆணுடைய
ஜீன், அத கேமெட்னு சொல்லுவோம், அதாவது ஸ்பெர்மும் பெண்ணுடைய எக்கும் சேர்ந்து உள்ளுக்குள்ள நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு பக்கத்துல கருக்குழாயின்ட்டு ஒண்ணு இருக்கும், ஃபெலோப்பியன் டியூப். அந்த இதுல வந்து இயற்கையா வந்து அது வந்து கன்சீவ் ஆகும். கன்சீவ் ஆயிட்டு அதுல ஒரு 6 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் கர்ப்பப்பையில வந்து ஸ்டே பண்ணும். சோ இது வந்து இன் வைவோ ஃபர்டிலைசேஷன். இன் வைவோ, வைவோ அப்படின்னா உடம்புக்குள் நடக்கிற வேலைகள். இன் விட்ரோ, விட்ரோ அப்படின்னாலே வந்து வெளியில வந்து நடக்கிற வேலைகள், நம்மளா வந்து எடுத்து வேலை பார்க்கறது பேரு தான் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். அது பேரு தான் நம்ம IVF அப்படின்னு சொல்றோம். ART, ART அப்படின்னா ஆர்டிபிஷியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ். ஆர்டிபிஷியலா நம்ம வந்து, அதாவது இயற்கைக்கு, இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து எல்லாமே இயற்கையா செய்யறது. இயற்கைக்கு முரண்பாடா நம்ம வந்து அது அவங்களுக்கு எப்படியாவது ஒரு குழந்தை வேணுங்கிற பட்சத்துல நம்ம செயற்கையா என்னென்ன அவங்களுக்கு வந்து ஹெல்ப் அவுட் பண்ண கொடுக்க முடியுமோ அதுல வந்து என்னன்னா பேசிக்கா வந்து IUI அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. IUI அப்படின்னா இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன், அதாவது செமனை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதுல இருக்கிற நல்ல ஸ்பெர்ம்ஸை மட்டும் எடுத்து கர்ப்பப்பையோடைய வாசல்லையோ இல்லாட்டா கர்ப்பப்பையோடைய உள் பாகத்துல போய் கருக்குழாய் பக்கத்துல போய் போட்டுட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா அது பேர் வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன், IUI. இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். இது வந்து OP ப்ரொசீஜர், வந்துட்டு போயிடலாம். அதாவது ஜஸ்ட் லைக் OPக்கு வந்துட்டு போற மாதிரி ஒரு சின்ன ப்ரொசீஜர். வேற அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போறதுதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், IVF ஒண்ணு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ICSI அப்படின்னு சொல்லுவோம், இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ஃபார்ம் ஆகிற எம்பிரியோஸ்ங்கிறது வந்து குழந்தையோடைய ஏர்லி ஃபார்மேஷன், அதாவது ஆரம்ப கட்டத்துல அந்த 2 செல் 3 செல் 4 செல் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த எம்பிரியோஸ நாங்க வந்து எப்போ வந்து உங்களுடைய கர்ப்பப்பையில வந்து நம்ம செலுத்தினா நல்லா வளருங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து செலுத்துறது. அது வந்து நாங்க அது வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணணும். அந்த ப்ரிசர்வ் பண்றதெல்லாம் வந்து கிரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்துல முட்டைகள் வந்து சரியா வளராம நம்ம வெளியில வச்சு வளர வைப்போம். அப்போ இன்விட்ரோ மெச்சுரேஷன் ஆஃப் தி எக் அப்படின்னு சொல்லுவோம். சோ நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அதாவது அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்லாம் இப்ப நிறைய வந்துருச்சு. சோ ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அந்த தம்பதியினருக்கு நம்ம வந்து குழந்தைய வந்து இப்ப கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல வந்து நிக்கிறோம். இட் இஸ் ஆக்சுவலா சொல்ல போனா பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு, ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து புஸ்தகத்துல நான் சொல்றது வந்து ஒரு 90sல 97 90 அந்த டைம்ல நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இதெல்லாம் ஃபாரின்ல தான் நம்மளால செய்ய முடியும், நம்ம ஊர்ல எல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் நம்ம ஊருக்கெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற கண்ணோட்டத்துலதான் எல்லாரும். இப்போ வந்து என்னன்னா குக்கு கிராமத்துல கூட வந்து என்னன்னா இந்த மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் பை திஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. சோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இல்ல இதோட நான் ஃபர்டிலைசேஷன் ஒவ்வொரு டாபிக்கா போலாமா எப்படின்னு சொல்லுங்க. We'll go to next doctor. Okay. Doctors, are there any financial consideration இருக்கா IVF treatment பாக்குறவங்களுக்கு? ஆக்சுவலா ஆரம்ப கட்டத்துல வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப வசதி உள்ளவங்க தான் வந்து பண்ற மாதிரி இருந்த காலகட்டங்கள். ஏன்னா அப்பெல்லாம் வந்து என்னன்னா ஃபாரின்ல இருந்துதான் நம்ம வந்து மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம வாங்குற மாதிரி இருந்தது. ஃபாரின்ல இருந்துதான் அந்த கல்ச்சர் மீடியா, அந்த இன்குபேட்டர்ஸ், அது எல்லாமே வந்து நம்ம இந்தியன் மேடு வந்து எதுவுமே கிடைக்காம எல்லாமே இம்போர்ட் பண்ணி பண்றதுனால வந்து ஒரு 20-25 இயர்ஸ் பேக் வந்து என்னன்னா இட் வாஸ் வெரி காஸ்ட்லி நம்மளுடைய IVF ட்ரீட்மெண்ட். இப்போ ஆனா அதோட ரேட் எல்லாமே நல்ல கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்குது. சோ முதல்ல வந்து என்னன்னா ஒரு IVF எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 மாசமும் வந்து ஹாஸ்பிட்டல்லயே இருந்து அப்புறம் டெலிவர் பண்ணி இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எப்படி IUI பண்ணிட்டு போறாங்களோ சோ வந்து IVF பண்ணிட்டு உடனே அடுத்த ஒரு 6 ஹவர்ஸ்லயே அவங்க வந்து வீட்டுக்கு போயிடலாம். சோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பெட் ரெஸ்ட், ஸ்ட்ரிக்ட் பெட் ரெஸ்ட், எங்கேயும் போக கூடாது, வரக்கூடாது, வெயிட் வேலை செய்யக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எக்ஸப்ட் வந்து என்னன்னா கொஞ்சம் மெடிகேஷன்ஸ் மட்டும் நம்ம இயற்கைக்கு மாற செயற்கையா பண்றதுனால கொஞ்சம் மெடிகேஷன்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸசிவா வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே வந்து ஒரு 2-3 மாதம் எப்ப வந்து குழந்தை நம்ம
அந்த கர்ப்பப்பையோட ஒட்டி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு தெரிஞ்சிருதோ அப்ப அந்த மெடிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 months அண்ட் இனிஷியல் ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து இது வந்து ஸ்ட்ரிக்டா வந்து இவ்வளவுதான் ஆகும் அப்படின்ட்டு அந்த பேஷண்ட்க்கு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஏன்னா எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு கடைசியில வருவாங்க 40 வயசுல வந்துட்டு எனக்கு வந்து டெஸ்ட் பேபி பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா நிறைய ஏன்னா 20 வயசுக்குள்ள உள்ள உடம்புவாக அவங்களுக்கு இருக்காது. அப்ப 40 வயசுல வந்து மெடிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும். ஒரு சிலர் வந்து என்னன்னா வெயிட் வந்து 100 கிலோ 120 கிலோ இந்த மாதிரி வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் மெடிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். சோ ஒவ்வொரு உடம்பு வாகுக்கு தக்கனதான் வந்து அவங்களுடைய பைனான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து மாறுமே ஒழிய பட் பேசிக்கா இருந்த அளவுக்கு இப்ப வந்து காஸ்ட்லியஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. எப்படி நம்மளுடைய நார்மல் டெலிவரி அண்ட் சிசேரியன் டெலிவரி அண்ட் அதர் சர்ஜரிஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த ரேட் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே கம்மி ஆயிருச்சு. சோ ஈவன் வந்து பாமர மக்கள் கூட வந்து செஞ்சுக்கிற அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்து இட் ஹாஸ் கம் டு வெரி லோ லெவல். குட் டாக்டர். அண்ட் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் உள்ள போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்க கப்பிள்ஸ்க்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐவிஎஃப்னு அவங்க கன்ஃபார்ம் அவங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா she should be prepared. வந்து மென்டல் ப்ரிப்பரேஷன் வந்து இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மென்டல் ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் வந்து என்னன்னா தனக்கு வந்து ஐவிஎஃப்ல குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்றதுக்கே வந்து அவங்க எல்லாம் வந்து கூச்சப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பய உணர்ச்சி இருக்கும், வெளியில நம்மள வந்து அசிங்கமா பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் எல்லாமே ஒரு ஒரு சோசியல் ஃபேக்டருங்கிற அந்த இதை வந்து உடைச்சு எறியணும். இப்ப வந்து ரொம்ப காமனா இருக்கு, யாருக்குமே வந்து எடுத்த உடனே ஈஸியாலாம் கன்சீவ் ஆகல. சோ எந்த ரூபத்துல குழந்தை வந்தா என்ன, அது தான் குழந்தை. அதனால அதை யாரு என்ன சொன்னாலும் அதை வந்து யாரும் அதை வந்து பெருசா வந்து எடுத்துக்க கூடாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். அவங்க வந்து கொஞ்சம் மெடிகேஷன்ஸ் நம்ம இயற்கைக்கு மாறா கொஞ்சம் செயற்கையா எடுக்கிறதுக்கு வந்து அவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். மெடிகேஷன்ஸ், அந்த இன்ஜெக்ஷன்ஸ், அந்த ஸ்கேன் பாக்குறது, அப்புறம் அவங்கள வந்து நம்ம இந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து அவங்கள சப்மிட் பண்றது, இது எல்லாமே வந்து ஏன்னா உடம்பு வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து சொல்ற பேச்சதான் வந்து நம்ம உடம்பு கேட்கும். சோ மைண்ட் லெவல்ல வந்து தயாராயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உடம்பு வந்து நம்மளுக்கு ஃபிட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் நான் ஒரு ரெக்வெஸ்ட் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து சொல்றது வந்து என்னன்னா இந்த ஒரு 3-4 months அதாவது பேபி வந்து உங்களுக்கு செட் ஆகிற பீரியட் வரைக்கும் வந்து என்னன்னா நீங்க கொஞ்சம் இந்த நான் வெஜிடேரியன் அசைவ உணவுகள், அதுக்கப்புறம் இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிடாதீங்க. இயற்கையா கிடைக்கவே ஒரு வெஜிடேரியன் டயட், ஒரு கிரீன்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஜூசஸ். சோ கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நம்மளுடைய விட்டமின் சி ரிச் ஃபுட் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய உடம்பு வந்து எந்த விதமான எதிர்ப்பு தன்மையும் காமிக்காது. குழந்தைய நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ரெடி ஆயிரும், நம்மளுடைய பாடி ரெடி ஆயிரும். சோ அது மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை வந்து கம்ப்ளீட்டா மாத்தணும். அதே மாதிரி டெய்லி ஒரு 10 minutes நல்ல பிரீதிங் எக்ஸசைசஸ், மெடிடேஷன் எக்ஸசைசஸ் அவங்க வந்து பழக பாருங்க. சோ இதெல்லாமே மென்டல் ப்ரிப்பரேஷன். அவங்களுக்கு அடுத்து வந்து என்னன்னா அந்த பினான்சியல் இதையும் வந்து, ஏன்னா நான் சொல்றது பாமர மக்கள்ல இருந்துமே வந்து நான் சொல்றேன். சோ எடுத்த உடனே அவங்களால பினான்சியலாவும் ரெடி ஆக முடியாது. அதுக்கும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராவும் இருக்கக்கூடாது. நான் முக்கியமா பிரெக்னன்சியை வந்து நான் வந்து என்னன்னா நம்ம நிறைய எனக்கே தெரிஞ்ச பேஷண்ட்ஸ், நிறைய பேஷண்ட்ஸ், நான் பண்ண பேஷண்ட்ஸ் சில நேரத்துல வந்து நம்ம ஐவிஎஃப் எக்ஸி லெவலுக்கு வரைக்கும் போயிருப்போம், ஆனா வந்து கன்சீவ் ஆக மாட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுப்பா, இதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு நீ பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்ப அழகா கன்சீவ் ஆயிட்டு வந்துருவாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ங்கிற மைண்டுக்குள்ள நம்மளுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அது எந்த ரூபத்திலயுமே வந்து நம்மளை வந்து எல்லா இடத்துலயுமே பாதிக்க ஆரம்பிச்சிடும். சோ ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம வந்து ஒரு பிரெக்னன்சியை வந்து அச்சீவ் பண்றதும் வந்து கஷ்டம். சோ கொஞ்சம் அவங்க வந்து பினான்சியல் ஃப்ரீடமும் வச்சுக்கிறணும், மென்டலி அவங்க ஃப்ரீடம் ஆயிக்கணும், பிசிக்கல் ஃப்ரீடமும் ஆயிக்கிறணும். சோ இதுல இந்த 3 ப்ரிப்பரேஷனும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா பிரெக்னன்சி அச்சீவ் பண்றது இட் இஸ் ரியலி வில் பி வெரி குட் சக்சஸ்ஃபுல் ஒன். Thank you so much, Doctor. Very insightful session. நிறைய விஷயங்கள் in detail சொன்னீங்க. Thanks for your time and thanks again. தேங்க்யூ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ தேங்க் யுவர் FM ரேடியோ அண்ட் ஐ எம் ரியலி இம்மஸ்லி தேங்க்ஃபுல் டு ஆல் த பர்சன்ஸ் டு ஹியர் திஸ். கொஞ்சமாவது அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் போய் சேர்ந்தா எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் அகைன். தேங்க்யூ.
Thank you. Thank you. 92